டேய், நீ எனக்கு இப்ப போன் பண்ணி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு என் 2 அண்ணனுங்க கிட்டே சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோடே விட மாட்டாங்க. டேய் சிரிக்காத. ரோகிணி கண்ணு, உன்னை நான் லவ் பண்றப்போ உனக்கு இவ்வளவு ஹியூமன் சென்ஸ் இருக்குன்னு சொல்லவே இல்லையே. என்னது, உங்க அண்ணனுங்க என்ன உயிரோட விட மாட்டாங்களா? அவனுங்களால என் நிழல கூட தொட முடியாது. ஆமா, என்ன கேட்ட? உயிருக்கு உயிரை காதலிச்சதை தவிர என்ன பாவம் பண்ணன்னு கேட்டல? நீ, உங்க அண்ணன், உங்க அண்ணி ஆதிரை 3 பேரும் சேர்ந்து எனக்கு ரொம்ப பெரிய பாவம் பண்ணீங்க. அந்த பாவத்தோட சம்பளம் மரணம். ஆனா நீங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு சம்பளம் மரணத்துக்கு சமமான நரக வாழ்க்கை. அதுக்காக தான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி உன்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட வச்சு உன் முன்னாலேயே உங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் அவமானப்படுத்தி உன் கல்யாண வாழ்க்கைய நான் நரக வாழ்க்கையா மாத்தினேன். இனிமே நீ அழுதுகிட்டே தான் இருக்க போற. உன்னை பார்த்து உன் அண்ணனும் அண்ணியும் துடிக்க போறாங்க. டேய், இங்கதான் நீ தப்பு பண்ணிட்ட. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் நரக வாழ்க்கை வாழல. சந்தோஷமான வாழ்க்கையை தான் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். நீயும் நானும் நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு போட்டோவை நீ கிரியேட் பண்ணி அதை என் புருஷனுக்கு அனுப்பி வச்சுட்டா அவர் என்ன சந்தேகப்பட்டு என்கிட்ட சண்டை போடுவாரு. என் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிடும் நினைச்சியா? அவரு அந்த போட்டோவெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. என் புருஷன் என் மேல ரொம்ப அன்பா பாசமா இருக்காருடா. உனக்கு இப்போவே நான் நல்ல விதமா சொல்லிக்கிறேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீ ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற ரோகிணி? இனிமேதான் உன் வாழ்க்கையில என்னால நிறைய தரமான சிறப்பான சம்பவம்லாம் அரங்கேற போகுது. கௌதம் வேணா, நீதான் ஆசைப்பட்ட மாதிரி வேல்விழிய கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதுக்கப்புறம் தேவையில்லாம எதுக்கு ஏன் வாழ்க்கையை நாசம் பண்ண நினைக்கிற? விட்டு. சொன்னா கேளு, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் விட்டு. முதல்ல கோவப்பட்ட, இப்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. எப்படியாவது பிரச்சனை இல்லாம வாழணும்னு நீ ஆசைப்படுற. சரி பாப்போம். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன். ரோகிணி, இந்த ஆட்டத்தோட ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமா இருக்கு. போக போக தரையில விழுந்த மீனாட்டம் உன்னை எப்படி துடிக்க வைக்கிறேன் பாரு. எதுக்காக ரோகிணி இப்படி அழுகுறா? அவ கூட போன்ல பேசினது யாரா இருக்கும்? ரோகிணி, என்னங்க? ரோகிணி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஆஹா, ஒன்னும் இல்லைங்க. கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. தூசி விழுந்துருச்சுங்க. தூசி விழுந்து? ஒன்னும் இல்லைங்க. எந்த கண்ணில்? சரியாயிடுச்சுங்க, நான் எடுத்துட்டேன். எனக்கு என்னன்னே தெரியல ரோகிணி, திடீர்னு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தெரியா? ஒரு 1/2 டம்ளர் மட்டும். சரிங்க, இப்பவே போட்டு எடுத்துட்டு வரேன்.